பாலா ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஆத்தர் எழுதின த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற புத்தகம் ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நாவல். உலகம் முழுக்க பல லட்சம் காப்பீஸ் வித்து தீர்ந்திருக்கு. இந்த புத்தகம் வந்து படமாகவும் சீரீஸாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான 3 பெண் கதாபாத்திரங்கள் வழியாக தான் அந்த கதை மொத்தமுமே ட்ராவல் ஆகுது. அந்த கதாபாத்திரங்கள் பேர் வந்து ரேச்சல், அன்னா வாட்சன், மேகன் ஹிட்வெல். இந்த 3 பெண்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த கதையும் நகரும். முதல் பெண்ணோட பேர் வந்து ரேச்சல். ரேச்சல் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு டிவோர்ஸி. அவளுக்கு ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவளை ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவள் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் லண்டன்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா அவ கூட இருக்க ரூம்மேட்டுக்கு அவள் மேலே பயங்கர கன்சர்ன் இருக்கும். இப்படி குடிச்சு குடிச்சு நீ வீணா போயிட்டு இருக்கியே அப்படின்னு. ஸோ குடிச்சு தான் வேலை போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவகிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக டெய்லி காலையில் அவள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரேச்சலுக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அதாவது ரேச்சலுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட தான் அண்ணா கல்யாணம் பண்ணியிருப்பா. ரேச்சலுக்கும் அவ எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கல்யாணமான புதுசுல நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கை. பட் ரேச்சலால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனையாலே வந்து அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிக்கல்கள் வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அது டிவோர்ஸுக்கும் கொண்டு போய் விட்டுருது. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ ஹஸ்பண்ட் பேர் வந்து டாம். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பேர் தான் ஆனா. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் வந்து ரேச்சல் கண்டினியூஸாக போய் டாமை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா. குடிச்சிட்டு போய் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா. அப்படிங்கிறது வந்து டாம் எப்போ பார்த்தாலும் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நீ எப்போ தான் திருந்த போகிற, தயவுசெய்து நீ வாழ விடு, இந்த மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இதில் பெரிய ஐரணி என்னென்னா ரேச்சலுக்கு இதில் ஒரு விஷயம் கூட ஞாபகம் இருக்காது. குடிச்சிட்டு நீ சண்டை போடுற, குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறத அவள் கேட்டுட்டு இருப்பாளே தவிர்த்துட்டு அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவள் குடிச்சா கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆயிரும் அவளுக்கு. அவ குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்றதுனாலயே டாமுடைய கரண்ட் வைஃப் ஆனாக்கு வந்து ரேச்சல் மேல பயங்கர கோவம். ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் எங்களை வாழ விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளும் அவகிட்ட அடிக்கடி போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. டாமுக்கும் ஆனாக்கும் ஒரு குட்டி பாப்பா உண்டு. அந்த பாப்பா பேர் வந்து ஈவி. இனிஷியலா வந்து ஆனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாம் வந்து ரேச்சலை தாண்டி என்ன சூஸ் பண்ணிட்டு என் கூட வந்திருக்கான் அப்படிங்கறது அவளுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். அவ தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே இனிஷியலா ரொம்பவே ஹாப்பியா இருப்பா. சரி, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இனிஷியலா ரொம்பவே சந்தோஷமா இருப்பா. ஆனா ரேச்சல் வந்து கான்ஸ்டன்டா போய் அவளை குடிச்சிட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் வந்து என்னடா இது, நம்ம ஏன் இப்படி ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்தோம், ஏன் அந்த பொண்ணு இன்னும் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் அவள் வாழ்க்கை மேல ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இவங்களோட பாப்பா பேர் ஈவி. அந்த ஈவி அப்படிங்கிற பாப்பாவை பாத்துக்கிற கேர்டேக்கர் நானி தான் மேகன் ஹிட்வெல் அப்படிங்கிற பொண்ணு. ரேச்சல் வந்து டெய்லி ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப அவ ஜன்னல் வழியா 2 வீடுகளை கிராஸ் பண்ணுவா. முதல் வீடு வந்து டாமுடைய வீடு. அப்ப வந்து அவ டாம், ஆனா, ஈவி 3 பேரும் வந்து வெளியே நின்று விளையாடிட்டு இருக்கிறது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்ப வந்து ரேச்சலுக்கு தான் மேலே வந்து ஒரு கில்ட் வரும். சே, நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாததுனால தான் நம்மளுடைய மேரேஜ் லைஃப் இப்படி போயிடுச்சு. இல்லைன்னா நமக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவ தன்னைத்தானே வந்து ரொம்ப பிளேம் பண்ணிட்டு இருப்பா. இந்த தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கிற ஆட்டிடியூடும் அவளுடைய ட்ரிங்கிங்க்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நான் என்ன டாம போய் இன்னும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேனே அப்படிங்கிறத நினைச்சு அவளுக்கு வந்து இன்னும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கே அவன் மேல நிறைய டவுட்ஸ் இருக்கும். ரெண்டாவது அவ பாக்குற வீடு வந்து மேகனோட வீடு. அவளுக்கு வந்து மேகனை பத்தி எதுவும் தெரியாது. ஸோ மேகனையும் அவ ஹஸ்பண்ட் ஸ்காட்டையும் அவ பார்த்துட்டு இருப்பா. அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொமான்டிக்கா அழகா இருப்பாங்க அவ பார்வைக்கு. ஸோ அவங்க 2 பேர் பேரும் தெரியாததுனால அவ வந்து ஜேசன் அப்புறம் ஜெஸ் அப்படின்னு 2 பேர் வச்சு அவளை அவங்கள ஐடலைஸ் பண்ணிக்குவா. ச்சே, எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல இவங்க, இவங்கள மாதிரி இருக்கணும் இருந்தா அப்படின்னு சொல்லி அவளை ஐடலைஸ் பண்ணிட்டு இருப்பா. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் இந்த 2 வீடுகள் வழியா தான் அவ டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் ரேச்சல் வந்து அந்த வழியா ட்ரெயின்ல கிராஸ் பண்றப்ப அவ ஐடலைஸ் பண்ணி வச்சிருக்கா இல்லையா ஜேசன் ஜெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேகனோட வீட்டை கிராஸ் பண்ணுவா. அப்ப பாக்குறப்ப மேகன் வந்து இன்னொருத்தரை கிஸ் பண்ணிட்டு இருப்பா. அது ஸ்காட்டா இருக்காது. ரேச்சலுக்கு ஷாக்கா, என்னது இவ வந்து இவ ஹஸ்பண்ட் இல்லாத வேற யாரோ ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவா ட்ரெயின்ல இருந்து. இறங்குனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில பாக்குறப்ப அவ வந்து அவ ரூம்ல இருப்பா. சுத்தி ஃபுல்லா பிளட்டா இருக்கும். என்னது இது, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு பாக்குறப்ப அவ வந்து அவளுக்கு குடிச்சு பிளாக் அவுட் ஆயிருக்கும் அவளுக்கு. ஆஹா, இப்ப என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப பார்த்தா வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவாங்க. அதாவது மேகன் வந்து காணா போயிட்டா. மேகன் காணா போன டயத்துல வந்து இவ வந்து குடிச்சிட்டு அந்த ஏரியாவை சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. ரேச்சல்
ஸோ போலீஸ்க்கு வந்து சஸ்பெக்டேஷன் இவ மேல வரும். அப்ப வந்து இவ ஷாக் ஆயிருவா. என்னது இது இன்னொருத்தர கிஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப பார்த்தா காணாம போயிட்டான்னு சொல்றாங்க. சரி நம்மளும் ஏதாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ வந்து போலீஸ் கிட்ட அவளுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு போய் சொல்லிருவா. இவ வந்து வேற யாரோ ஒருத்தர கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. மேபி இவளுக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஸோ போலீஸும் அத ஓகேவா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி விசாரணைலாம் முடிஞ்சவள அனுப்பி விட்டுருவாங்க. நேரா அவ வந்து ஸ்காட் கிட்ட போவா. அதாவது மேகனோட ஹஸ்பண்ட் ஸ்காட் கிட்ட நேரா போவா. போய் சொல்லுவா. நான் வந்து அவளுடைய ஃப்ரெண்டு. இந்த மாதிரி வந்து அவ வேற ஒருத்தர கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவாரு. அது வந்து மேகன் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு இருப்பா. அவர் பேர் வந்து கமல். கமலோட ஃபோட்டோவ எடுத்து காட்டுவாரு. "நீ பார்த்தது வந்து இவன் தானா?" அப்படின்னோனே, "ஆமா நான் இவன தான் பார்த்தேன்." அப்படின்னோனே அவ வந்து சைக்கியாட்ரிஸ்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. ஏன்னா எங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதனால வந்து அவன்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே இவளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. என்னது இவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருந்ததா? இவங்க தானே ஐடியல் கப்புலு. இவங்களுக்குள்ளலாம் ப்ராப்ளம்ஸ் வருமா? என்ன சொல்றாங்க இவங்க? அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். பட் கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறம் தான் ரிவீல் ஆகுது. அதாவது ஸ்காட் வந்து கொஞ்சம் எமோஷனலி அப்யூசிவா இருந்திருக்காரு மேகன் மேல. ஸோ அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள போய்க்கிட்டு இருந்திருக்கு. அதுக்காக தான் அவ வந்து சைக்கியாட்ரிக் ஹெல்ப்பும் எடுத்திருக்கா. இப்போ வந்து அவ நேரா வந்து சரி இந்த சைக்கியாட்ரிஸ்ட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பா. இப்போ வந்து மேகனோட கதையை ரிவீல் பண்ணுவாங்க. மேகனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அவளுக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ் இருக்கும். அது எப்பலேருந்து ஸ்பைரல் அப் ஆயிருக்கும் அப்படின்னா, அவ வந்து ச யங் ஏஜ்ல இருக்கிறப்ப அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பொறந்து, சின்ன வயசா இருக்கிறப்ப அவளுக்கு குழந்தை பொறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து அ அவளோட கேர்லெஸ்னஸ்னால அந்த குழந்தை வந்து இறந்துரும். ஸோ அவளுக்கு வந்து அந்த கில்ட்ட வந்து அவ இப்போ வரைக்கும் மனசுல கேரி பண்ணிட்டே தான் இருப்பா அந்த கில்ட்ட. இந்த விஷயம் அவளுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நேரா இப்போ வந்து ரேச்சலோட கதைக்கு வர்றாங்க. ரேச்சலோட கதையில ரேச்சல் வந்து போறா. போயிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்குறா. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சுன்னு அவ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ போறா. போய் அவர்கிட்டயும் பொய் சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. பட் தெரப்பி எடுக்கிறப்ப தான் அவ வந்து தெரப்பி எடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லயே போகல. ஆனா அவ தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அன்னைக்கு நைட்டோட ஈவென்ட்ஸ் எல்லாம் எனக்கு லைட்டா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ என்னமோ நடந்திருக்கு அன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அங்கங்க பிட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அந்த தெரப்பில இருந்து. அது மட்டும் இல்லாம இவ வந்து பொய் சொல்லி தான் வந்து ஸ்காட் கிட்டயும், கமல் கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. ஆனா அந்த பொய்களே வந்து இவள லைஃப்ல ரொம்ப வேல்யூபிளா ஃபீல் பண்ண வச்சிருக்கும். லைஃப்ல வந்து ரொம்ப காலம் கழிச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பர்ப்பஸ் இருக்கிற மாதிரி அவளுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்படியே இந்த இந்த பொய்கள அவ கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல தெரிய வருது. அதாவது இவ வந்து மேகனோட ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்காட்டுக்கு வந்து தெரிய வருது. அவ வந்து சொல்றா, "இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஜென்யூனான இன்டென்ஷன்ல தான் நான் வந்து இத பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சின்ன கிராக் வருது. இந்த டயத்துல வந்து மேகனுடைய பாடி கண்டுபிடிக்கப்படுது. மேகனோட பாடி கண்டுபிடிச்ச உடனே அத எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப, அவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிய வருது. ஆனா, அந்த குழந்தை வந்து கமலோடதும் கிடையாது, ஸ்காட்டோடதும் கிடையாது. ஸோ வேற யாரோ ஒருத்தரோட குழந்தைகிட்ட அவ வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ வந்து சஸ்பெக்ட்டா வந்து மேகனுடைய ஹஸ்பண்ட் ஸ்காட்ட வந்து பிரைம் சஸ்பெக்ட்டா கொண்டு வருவாங்க. ஆனா, அந்த டயத்துல வந்து ஸ்காட் வந்து ஒரு பார்ல இருந்திருப்பாரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸும் இருக்கும். ஸோ, கண்டிப்பா அவரு சஸ்பெக்ட் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துரும். அடுத்து வந்து ரேச்சல் ட்ரெயின்ல வந்து வீட்டுக்கு திரும்பி போய்க்கிட்டு இருப்பா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. அப்ப அவ வந்து டாமோடைய முன்னாள் பாஸ பாப்பா. அதாவது அவ வந்து போயிட்டு அவங்ககிட்ட போய் பேசுவா. இந்த மாதிரி வந்து சாரிங்க நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப குடிச்சிட்டு பிளேட்டெல்லாம் உங்க மேல எரிஞ்சு, சாப்பாடெல்லாம் உங்க மேல எரிஞ்சு இது பண்ணிட்டேன். டாம் வந்து என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் டாம்க்கு வேலை கூட போயிடுச்சுன்னு சொன்னாரு. சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ வந்து போய் அப்பாலஜைஸ் பண்றதுக்காக தான் போவா. அவளுக்கு அந்த பாஸுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிரும். "என்ன சொல்றீங்க நீங்க? அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணவே இல்லையே! என்னது எதுவும் பண்ணலையா? அப்ப டாமுக்கு வேலை போனது." டாமுக்கு வேலை போனதுக்கான காரணம், டாம் வந்து அவருடைய கோவொர்க்கர்ஸ செக்ஷுவலா ஹராஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் அவருக்கு வேலை போச்சு. மற்றபடி நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னோனே வந்து ரேச்சலுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். என்னது நான் அப்ப எதுவுமே பண்ணலையா? அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணேன்னு சொல்றப்பலாம், ஏன் எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகத்துல இல்ல? ஏன்னா நான் அத எதுவுமே பண்ணவே இல்ல. பண்ணியிருந்தா தானே எனக்கு அது ஞாபகத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய மொத்த வாழ்க்கையிலேயே, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமான வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ஒரு சின்ன ஹோப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ, இப்ப எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவ கண்டுபிடிப்பா.
இதே டாமுடைய பாஸ வந்து ரேச்சல் மீட் பண்ண அதே டயத்துல பேரலலா ஆனா வந்து டாம சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பா. இவன் வந்து என்னமோ பண்றான், என்னமோ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி வீட்ட தேடி பார்க்குறப்ப, அவளுக்கு வந்து ஒரு மொபைல் கிடைக்கும். அந்த மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்குறப்ப வாய்ஸ் மெயில் வரும். அந்த வாய்ஸ் மெயில் வந்து மேகனோடது. ஸோ அந்த மொபைல் வந்து மேகனோடது. ஸோ அப்போ மேகனுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்திருக்கு. அவ இப்ப இறந்து வேற போயிட்டா. என்னமோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பெண்களுக்குமே வந்து சில உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இன்னும் கிளியரா யோசிக்க ஆரம்பிப்பா ரேச்சல் உட்காந்து. யோசிக்கிறப்ப தான் அவளுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகும். அன்னைக்கு நைட்டு, அதாவது மேகன் டிஸப்பியர் ஆன அன்னைக்கு நைட்டு, அவ மேகன டாமோட கார்ல ஏறுறத பார்த்திருப்பா. இவ போய் மேகன்ட்ட போய் ஏன் நீ சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இவ போயிருப்பா. மேகனை வழியில பார்த்துன்னு இவ நேரா மேகன்ட்ட போயிருக்கா. போன உடனே டாம் தான் அவளை அடிச்சிருக்கான். டாம் அவளை அடிச்சதுனால தான் அவளுக்கு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அடிச்சதோட அவளுக்கு பிளாக் அவுட் ஆயிருந்திருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா எந்த சம்பவமுமே நடக்கல. ஸோ அந்த பக்கமா அவ வந்தது உண்மை. ஆனா அவ வந்து டாமையும் மேகனையும் ஒன்னா பார்த்திருக்கா. அப்ப வந்து இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான். அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா வந்து மேபி டாமா இருக்கலாமோ அப்படின்ற சஸ்பெக்டேஷன்ல இவ வந்து நேரா டாமை கன்ஃபரண்ட் பண்றதுக்காக போறா. இதே டயத்துல வந்து ஆனாக்கு விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ ஆமா அவ வந்து பிரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்கா மேகன். அந்த குழந்தையோட அப்பா வந்து டாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னா, மேகன் வந்து பிரெக்னெண்ட்டாக இருப்பா. குழந்தைய வந்து டாம் அபார்ட் பண்ண சொல்லுவாரு. இல்ல வேண்டாம். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. எனக்கு பிள்ளை இருக்கு. நீ இது சும்மா அஃபேர் தானே இது. நீ குழந்தைய அபார்ட் பண்ணு அப்படின்னு. ஆனா மேகன் அபார்ட் பண்ண மாட்டா. ஏன்னா மேகனுக்கு வந்து முன்னாடியே ஒரு ட்ராமா இருந்திருக்கு. அவளுக்கு அந்த கில்ட் இருந்திருக்கு. முன்னாடியே வந்து அவ வந்து ஒரு குழந்தைய அவ நினைச்சு கொல்லல வேணும்னு. ஆனா ஒரு குழந்தையோட இறப்புக்கு ஏதோ ஒரு வகையில அவ காரணமா இருந்திருப்பா. ஸோ அவளுக்கு வந்து இல்ல இந்த குழந்தைய நான் எந்த காரணத்தை கொண்டு அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. அவ சொன்னதுக்கு அப்புறமா தான் டாம் தான் அவளை கொலை பண்ணியிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து கன்ஃபரண்ட் பண்றதுக்காக ரேச்சல் வந்து வேகமா டாம் வீட்டுக்கு போறா. டாம் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். அதாவது இத்தனை வருஷங்களா அவன் வந்து ரேச்சல கேஸ்லைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். கேஸ்லைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு விஷயத்த. அத பண்ணாங்கன்னு ரிப்பீட்டடா நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மனசுலே, "ஓ! நம்ம இப்படி பண்ணியிருப்போமோ! ஒரு வேளை இப்படி ஏதாவது இருக்குமோ!" அப்படின்னு சொல்லி அவங்க மனசுலயே ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சுரும். அதுக்கு பேரு தான் கேஸ்லைட்டிங். அதாவது ரேச்சல் வந்து குடிச்சிருக்கா. ஆனா குடிச்சிட்டு அவ வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிரியேட் பண்ணவே இல்ல. ஆனா நீ பிரச்சனை பண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால, அவளுக்கே ஒரு கட்டத்துல வந்து, "ஓ! நம்ம தான் அதெல்லாம் பண்ணியிருப்போமோ! இப்படிதான் நம்மளே பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்லி அவளுக்கே ஒரு கட்டத்துல கில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை இயர்ஸா அவன் வந்து கேஸ்லைட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் அவள. இந்த விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். அந்த டயத்துல வீட்ல யார் யாரெல்லாம் இருப்பான்னா, ரேச்சல், ஆனா, அவங்க பாப்பா ஈவி. ஆனாவோட பாப்பா ஈவிய வந்து ஆனா மடியில இப்படி வச்சு நின்னுட்டு இருந்திருப்பா. அ டாம் வந்து ரேச்சல வந்து அடிச்சு கொலை பண்ண போறாரு. அந்த டயத்துல ரேச்சல் வந்து ஒரு கார்க் ஸ்க்ரூ எடுத்து அவனோட நெக்ல குத்திர்றா. குத்துனத ஆனாவும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான். இதுக்கப்புறம் லிட்ரலி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த கதையே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த கதையோட கிளைமேக்ஸ். இந்த கதைய நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அதாவது ஆனா என்ன பண்ணா? டாம் வந்து ரேச்சல கொன்னாரா? டாமுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சுச்சா? அப்படிங்கிறது அந்த கதையுடைய எண்டிங். ஒரு நல்ல த்ரில்லர் நாவல். அதாவது நீங்க இந்த புக் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பல்கி புக் தான். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 410, 420 பேஜஸ் இருக்கும். பட் இத வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, படிச்சு முடிக்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 4, 5 டேஸ் தான் ஆகும் மேக்ஸிமமா. பயங்கர விறுவிறுன்னு போகும் கதை. அந்த 3 பெண்களோட பார்வையிலே வந்து இந்த மொத்த கதையும் போயிட்டு இருக்கிறதுனால, நரேட்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு சாப்டர வந்து ரேச்சல் சொல்லுவா. அடுத்த சாப்டர வந்து ஆனா சொல்லுவா. அதுக்கு அடுத்த சாப்டர மேகன் சொல்லுவா. ஸோ இந்த 3 பெண்களோட பார்வையில தான் மொத்தமா அந்த கதை நடந்துட்டு இருக்கும். இந்த கதையில வந்து டாமுக்கும் மேகனுக்கும் சம்மந்தம் இருக்கிறது. மேகனுடைய அஃபேர், மேகனுடைய பாஸ்ட், இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த கதையில வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ். நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வேணும்னா நீங்க இந்த புக்கை டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். புக்கை பத்தின உங்களுடைய தாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நான் வேற ஏதாவது புக்கை ரிவ்யூ பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. தேங்க் யூ.